Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது நெக்ரோசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு செல் இன்ஜுரினா என்னன்னு பார்ப்போம். If it limits or an adaptive response are exceeded or if the adaptation is not possible, a sequence of event called cell injury occurs. இப்போ ஒரு செல் இன்ஜுரினா என்னன்னா, முதல் தொட்டி ஒரு செல்லுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது செல்லு அடாப்ட் ஆக முயற்சி பண்ணும். இப்போ அந்த அடாப்டேஷனும் ஆக முடியலாட்டி அந்த செல்லு அந்த அடாப்டேஷன் அந்த ஸ்ட்ரென்த்தை அந்த டென்ஷனை தாங்க முடியாம அது ஒரு பெர்மனன்ட் இர்ரிவர்சிபிள் டிஃபார்மேஷன் அந்த செல்லில் ஏற்படும். அதுதான் செல் இன்ஜுரி. இப்போ அந்த செல்லு அந்த அடாப்ட் ஆயிடுச்சுன்னா செல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல் அடாப்டேஷனை பற்றி ஒரு தனி வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ செல் இன்ஜுரின்றதை ரிவர்சபிள் செல் இன்ஜுரின்றாங்க, இர்ரிவர்சபிள் செல் இன்ஜுரின்றாங்க. இந்த ரிவர்சபிள் செல் இன்ஜுரின்றது தான் இந்த அடாப்டேஷன் வரும். இந்த இர்ரிவர்சபிள் செல் இன்ஜுரியில் நெக்ரோசிஸ் அப்போப்டாசிஸ்ன்றாங்க. இப்போ நெக்ரோசிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ரோசிஸ்னா என்ன? Necrosis is a lethal injury. Necrosis நாவே ஒரு lethal injury. It is an unprogrammed cell death and the living tissue opposite to apoptosis. இது ஒரு unprogrammed cell death. இப்போ apoptosisனா it is a programmed cell death. இப்போ it is an unprogrammed cell death and then living tissue. It is irreversible. இந்த necrosis irreversible, accompanied with biochemical and morphological changes. இது எப்படி அக்கம்பனி பண்ணும்னா பயோகெமிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ்லையும் அக்கம்பனி ஆகும். இது எதனால காசு ஆகுதுன்னா டியூ டு ஹைபாக்சியா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல், இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், இன்ஃபெக்ஷன், ஏஜனிங் அண்ட் இடியோபத்திக். இடியோபத்திக்னா காசஸ் அன்னோன், எப்படி காசு ஆகுதுன்னே சொல்ல முடியாது. ஏஜனிங் வயசானவங்களுக்கு இந்த இது வரலாம், ஹைபாக்சியால வரலாம். இதுதான் பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த மேல இருக்க காசால இந்த செல்லு ஏதாவது செல் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் த செல் ஸ்வெல்ஸ், அந்த செல்லு வீங்கும். ரெண்டாவது த செல் பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரொட்ரூட்ஸ், அந்த செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரொட்ரூட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் பெப்ளிங்ன்றாங்க. And this bebbling affects the cytoplasmic organelles. இந்த வெப்ளிங் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸை அஃபெக்ட் பண்ணும். எந்த மாதிரினா சைட்டோபிளாஸ்மிக்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை என்னன்னா ஏடிபி ப்ரொடக்ஷன். அந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் வேலையை டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ரைபோசோமோட வேலை புரோட்டீன் சிந்தசிஸ், அதோட வேலையை டிக்ரீஸ் பண்ணிடும். இப்போ இன் நியூக்ளியஸ் த குரோமாட்டின் பிரசன்ட் இன் த நியூக்ளியஸ் கண்டென்சஸ் விச் இஸ் நோன் அஸ் பிக்னோசிஸ். அந்த நியூக்ளியஸ்ல என்ன ஆகுன்னா குரோமாட்டின்ற சப்ஸ்டன்ஸ் நியூக்ளியஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸை கண்டென்ஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் பிக்னோசிஸ். ஆஃப்டர் கண்டென்சிங் த நியூக்ளியஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ராக்மெண்டிங் விச் இஸ் நோன் அஸ் கேரியோரெக்சிஸ். இந்த கண்டென்சேஷன் நடந்தது பிறகு அது ஃப்ராக்மெண்ட் ஆகும், விச் இஸ் நோன் அஸ் கேரியோரெக்சிஸ். ஆஃப்டர் கேரியோரெக்சிஸ் there is a disappearance of the nucleus which is known as characterized. இப்போ இந்த கேரியோரெக்சிஸ் ஆன பிறகு அந்த நியூக்ளியஸ் டிசப்பியர் ஆகும், which is known as characterized. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட்டி பிக்னோசிஸ். அது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்க அந்த நியூக்ளியஸோட குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆகுது, which is known as pycnosis. ஆஃப்டர் கண்டென்சிங் the nucleus train fragmenting. அந்த நியூக்ளியஸே ஃப்ராக்மெண்ட் ஆக ஆரம்பிச்சு உடைய ஆரம்பிச்சிடும், which is known as karyohexis. After karyohexis, there is disappearance of the nucleus which is known as karyolysis. இந்த உடஞ்சோட்டி டோட்டலா நியூக்ளியஸே டிசப்பியர் ஆயிடும், which is known as karyolysis. லாஸ்டா என்ன நடக்கும்னா protein denaturation takes place and this results in cell death. இந்த லாஸ்டா என்ன நடக்கும்னா புரோட்டீன் டீநேச்சுரேஷன் நடக்கும். இதுதான் என்ன நடக்கும்னா செல் டெத்தை காஸ் பண்ணும். நார்மலி the cell death occurs. இப்போ சாதாரணமா ஒரு செல் டெத் அக்கர் ஆகுனா நம்ம பாடியில இருக்க இம்யூன் செல்ஸ் அதை போய் கிளீன் பண்ணும்.
ஆனால் இப்போ இங்கே வந்து இந்த செல் டெத் அக்கர் ஆகும்போது இட் இஸ் நாட் கிளீன் பை த இம்யூன் செல்ஸ். நம்ம இம்யூன் செல்ஸ் கிளீன் பண்ணாமல் அந்த செல்ஸ் தான் டீக்ரேட் ஆயிடுது. And this causes degradation of the cell. This degraded cell is known as necrosed cell. அந்த இம்யூன் செல்ஸ் கிளீன் பண்ணாதனால செல்ஸ் வந்து டீக்ரேட் ஆகுது. இந்த டீக்ரேடட் செல்ஸ் இஸ் known as necrosed cell. Symptoms: pain, redness of skin, blisters, fluids get collected and after the area swells. வந்து blisters என்னன்னா fluid ஒன்று கலெக்ட் ஆகும், அதுக்கடுத்து அந்த ஏரியா வந்து ஸ்வெல் ஆகும். numbness, பின்புறி ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். இது மோஸ்டா வந்து பாடிக்கு வெளியில நடக்கிற சிம்டம்ஸ். இப்போ பாடிக்கு உள்ள நடக்குதுன்னா இதுக்கு வந்து வெறும் பெயின் மட்டும்தான், ஒரு பெயின் சென்சேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். கிளாசிபிகேஷன்: டிஃப்ரெண்ட் செல் ஷோஸ் டிஃப்ரெண்ட் மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆஃப்டர் அண்டர்கோ நெக்ரோசிஸ். இப்போ வந்து நெக்ரோசிஸ் ஆன பிறகு டிஃப்ரெண்ட் செல் வந்து நிறைய டைப் ஆஃப் மார்பாலஜி வந்து காட்டும். பேஸ்ட் ஆன் த மார்பாலஜியை வந்து 5 அந்த இது செல் இந்த நெக்ரோசிஸ் செல்லை வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோயாகுலேட்டிவ், செகண்ட் வந்து லிக்விஃபேக்டிவ், தேர்ட் வந்து கேஷியஸ் நெக்ரோசிஸ், நாலாவது வந்து ஃபேட் நெக்ரோசிஸ், 5வது வந்து ஃபிப்ரினாய்டு நெக்ரோசிஸ். கோயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸ்ல வந்து மோஸ்ட் காமன்லி சீன் இன் ஹார்ட், லிவர், ஸ்பிளீன் அண்ட் திஸ் இஸ் மோஸ்ட்லி டியூ டு ஹைபாக்சிக் அண்ட் இஸ்கீமியா. கோயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸ் வந்து மோஸ்டா எங்கெங்க பார்க்கலாம்னா சாலிட் ஆர்கன்ஸ்ல பார்க்கலாம். எங்கெங்க? ஹார்ட், liver, spleen. Mostly is due to hypoxic and ischemia. Ischemia என்னன்னா tissue death due to insufficient blood supply. ஒரு இடத்துல வந்து blood supply ஒழுங்கா போகாம அந்த டிஷ்யூ வந்து டெட் ஆகுறது. இந்த coagulative necrosis ஹைபாக்சியாவிலையும் இஸ்கீமியாவிலையும் தான் காஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இஸ்கீமிக் நெக்ரோசிஸ். இந்த இஸ்கீமியால காஸ் ஆகிறதுனால இந்த coagulative necrosisக்கு இன்னொரு பேர் வந்து இஸ்கீமிக் நெக்ரோசிஸ். Denaturation of protein albumin cause coagulation. இங்க வந்து denaturation of protein, அங்க எப்பயுமே ஒரு நெக்ரோசிஸ் நடந்துச்சுனாவே denaturation நடக்கும். இங்க denaturation of the protein வந்து causes coagulation. இந்த ஆல்புமின் வந்து டீநேச்சர் ஆகுது, அதனால coagulation வந்து அக்கர்ட் ஆகுது. இன் மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்க்கும்போது இது வந்து டாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். டாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ்னா கல்லறைக்கு மேல வந்து ஒரு கல், அந்த பேர் எழுதுவாங்க, அந்த கல்லுல இருக்க இதுதான் டாம்ஸ்டோன். அந்த அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். ஏன் அந்த அப்பியரன்ஸ் கொடுக்குன்னா அந்த காம்போனன்ட்ஸ் உள்ள இருக்கிறது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அந்த அவுட்லைன் பார்க்க வந்து டாம்ஸ்டோன் அவுட்லைன்ல அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது அப்படி தெரியும். அதனால இது டாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ்ன்றாங்க. செல் ஸ்வெல்லிங்ஸ் ஆர் சீன். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது செல்லோட ஸ்வெல்லிங்கும் தெரியுது. இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஆர் சீன். இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்னா ஈஸ்னோஃபில்ஸ் வந்து சேரும். அந்த ஸ்லைடு பார்க்கவே ஈஸ்னோஃபிலியா மாதிரி இருக்கும் மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்க்கும்போது. ஏன்னா ஈஸ்னோஃபில்ஸ் வந்து சுத்தி அந்த நெக்ரோஸ்டு செல்ல சுத்தி இருக்கும். லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் ஆல்சோ நோன் அஸ் காலிகேட்டிவ் நெக்ரோசிஸ். நார்மலி அக்கர் இன் சிஎன்எஸ் அண்ட் அஃபெக்ட் நியூரான். லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் வந்து காலிகேட்டிவ் நெக்ரோசிஸ்னு சொல்லலாம். நார்மலி அக்கர்ஸ் இன் சிஎன்எஸ் அண்ட் அஃபெக்ட் நியூரான்ஸ். இப்போ வந்து இது நார்மலா சிஎன்எஸ்லையும் நியூரான்ஸ்லையும் அஃபெக்ட் பண்ணும். அசோசியேட்டட் வித் பாக்டீரியல் அண்ட் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். இது வந்து மோஸ்டா எதோட அசோசியேட் ஆயிருக்கு, எதனால காஸ்னா இட் இஸ் காஸ் டியூ டு பாக்டீரியல் அண்ட் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். ஏதாவது பாக்டீரியா ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா த செல்ஸ் லைசோசைம் ப்ரொடியூசஸ் அண்ட் ஹைட்ரோலைட்டிக் என்சைம். இப்போ வந்து ஒரு பாக்டீரியா வந்து அட்டாக் பண்ணுது நம்ம செல்ல, அப்போ வந்து அந்த லைசோசைம், நம்ம செல்லில் இருக்க லைசோசைம் வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் என்சைம் ஃபைட் அகேன்ஸ்ட் த பாக்டீரியா. இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா எதிர்த்து சண்டை போடுது. ஆனா அந்த சண்டையில வந்து பாக்டீரியா தான் ஜெயிக்குது. இதனாலதான் நெக்ரோசிஸ் வந்து நடக்குது. நெக்ரோசிஸ் ஆறனால நெக்ரோசிஸ் நடக்குது. இன் மைக்ரோஸ்கோப் லிக்விஃபேக்ஷன் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்னென்ன தெரியும்னா லிக்விஃபேக்ஷன், இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஆர் சீன், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் செல்ஸ் ஆர் சீன். இப்போ வந்து அதோட ப்ராலிஃபரேஷன் என்னதுன்னா நிறைய இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆர் சீன், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் செல்ஸ் ஆர் சீன். இப்போ வந்து இது வந்து பிரெயின்ல அக்கர்ஸ் ஆச்சுன்னா பிரெயின்ல இருக்க கிளியல் செல்ஸ் கிளியல் செல் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். இந்த ப்ராலிஃபரேட்ல வந்து இந்த கிளியல் செல்ஸ் ப்ராலிஃபரேஷன் வந்து எப்படி சொல்றாங்கன்னா கிளியோசிஸ்ன்றாங்க.
cell outline are not seen in liquefaction necrosis. இதே coagulative necrosisல செல் அவுட்லைன் வந்து தெரியும். இங்க வந்து அந்த செல் அவுட்லைன் இருக்காது. அந்த செல் அவுட்லைன் வந்து அந்த coagulative necrosisல தெரியறது பேர் தான் அந்த டாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ் தெரியும். இப்போ வந்து gaseous necrosis. It is a typical with specific bacterial disease. இது வந்து மோஸ்டா எங்க தெரியும்னா tuberculosis infection பேஷண்ட்டுக்குலாம் இந்த gaseous necrosis அந்த செல்லு வந்து அப்படித்தான் இருக்குமா. கிராஸ் அப்பியரன்ஸ் பார்த்தாங்கன்னா கிரே ஒயிட் ட்ரை அண்ட் ஃப்ரையபிள் அண்ட் பேஸ்டி. ஒரு கிரே ஒயிட் கலர்ல ட்ரையாகவும் ஒரு பேஸ்டி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து கேஷியஸ்னாவே சீஸ் லைக்ன்றாங்க. சீஸ் லைக் மேனர்ல இருக்கும், சீஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. இன் மைக்ரோஸ்கோப்ல வந்து எபித்திலாய்ட் செல்ஸ் ஆர் சீன், ஜெயின் செல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ஆர் சீன். எபித்திலாய்ட் செல்ஸ்னா இது வந்து ஒரு மேக்ரோஃபேஜ். அதோட நியூக்ளியஸ் பார்க்க ஸ்லிப்பர் ஷேப்டா இருக்கும். இதே ஜெயின் செல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னா 2 இல்ல 3 எபித்திலாய்ட் செல் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு ஹார்ஷூ ஷேப்ல வந்து ஒரு செல்லு கான்ஸ்டிடியூட் பண்ணும். அது பேர் தான் ஜெயின் செல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான். ஃபேட் நெக்ரோசிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி சீன். இது வந்து ஃபேட் டெபாசிஷன் ஆகிற ஏரியாஸ்ல தான் இந்த செல்லை பார்க்க முடியும், இந்த நெக்ரோசிஸ் பார்க்க முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பிரஸ்ட்ல, பான்கிரியாஸ்ல அண்ட் அதர் அப்டாமினல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இந்த ஃபேட் நெக்ரோசிஸ் பார்க்கலாம். இந்த ஃபேட் நெக்ரோசிஸ் வந்து இந்த ஃபேட் செல்ல ஒரு நெக்ரோசிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நெக்ரோஸ்டு செல் வந்து லைபேஸ்ன்ற ஒரு என்சைம் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த லைபேஸ்ன்ற என்சைம் வந்து ஃபேட்டை வந்து கிளிசராலோ இல்லைன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் மாற்றும். என்ன நடக்குதுன்னா அந்த லைபேஸ்ன்ற என்சைம் வந்து ஃபேட் ஆர் ட்ரைகிளிசரால்ஸை வந்து கிளிசராலாவும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் மாற்றுது. இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கம்பைன்ஸ் வித் கால்சியம். அது இந்த கால்சியம் கம்பைன் பண்ணிட்டு அது கால்சியம் சோப்பா மாறுது. அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சப்பானிஃபிகேஷன். இதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இந்த சப்பானிஃபிகேஷன் வந்து தெரியும். எப்படி தெரியும்னா இட் அப்பியர்ஸ் இன் சாக் ஒயிட் கலர். ஒரு வெள்ளை கலர் சாக் ஒயிட் கலர்ல வந்து இந்த சப்பானிஃபிகேஷன் தெரியும். கடைசியா ஃபிப்ரினாய்ட் நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ் பிளஸ் ஃபிப்ரின் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த நெக்ரோசிஸும் ஒரு ஃபிப்ரின் லைக் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒன்னா இருக்கும். மோஸ்ட்லி சீன் இன் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பெப்டிக் அல்சர் பேஷண்ட். இது வந்து மோஸ்டா வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்லையும் பெப்டிக் அல்சர் பேஷண்ட்லையும் பார்க்கலாம் இந்த ஃபிப்ரினாய்ட் நெக்ரோசிஸ். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுல இருந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.